ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இன்னைக்கு எல்லாம் ஒரு கவுன்சிலர் பதவிக்கு பல பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவர் போய் பாக்குறது, இவர் போய் கவுன்சிலர் பதவிக்கு முதலமைச்சர் பதவி ஒரு தேடி வந்துச்சு. தெரியாது, சொல்றேன். முதலமைச்சர் பதவி ஒரு தேடி வந்துச்சு. வேண்டாம், நீங்க உட்காந்துக்கிறார். இந்த ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன மாவட்ட செயலாளர் பதவியில் உட்காந்துக்கிறார். சரி, பரவாயில்ல. ஆனா சந்தோஷமா இருக்கிறார். ஜனங்கள்கிட்ட சந்தோஷமா இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு வயசுக்கு மேல சந்தோஷம் தான் வேணும் இல்லையா? படுத்தா தூங்கணும். அது செஞ்சுட்டு இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உள்ளத்துல எந்த கபடமும் இல்லை. ஜனங்களுக்கு செய்யணும், கட்சிக்காரனுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் இருக்குதா. அதனாலதான் நான் சொன்னேன், இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான நாள். மே தினம். அதிமுக ஒண்ணுதான் மக்களோடு இருக்கக்கூடிய கட்சி, மக்களுக்காக இருக்கிற கட்சி, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய தலைவர்கள் இருக்கிற கட்சி. இந்த கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இல்லாம போனதுக்கு காரணம் ஜனங்கள் இல்ல, ஜனங்கள்லாம் கிடையாது, நாம தான் காரணம். நம்ம சரியா வேலை செய்யல, அவங்க இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சிருக்குது. நான் ஒரு முஸ்லீம். ஆனா நானே அண்ணன் எடப்பாடி கிட்ட சொன்னேன், நம்ம இந்த தேர்தலில் நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கணும். முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க. முஸ்லீம் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. நான் கோயம்புத்தூர் பெரிய முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர். நான் பார்த்துட்டேன் கண்ணார. இந்த வேலுமணி நாங்க ஒருத்தர் இருக்காரு தெரியுமா கோயம்புத்தூர்ல. அவர் முஸ்லிம்களுக்கு நிறைய காரியம் செஞ்சார். ஆனா எவ்வளவு ஓட்டு போடல. 24ல நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பிஜேபி கூட இல்ல, நம்ம கூட ஒரு முஸ்லீம் கட்சி இருந்துச்சு. ஆனா அந்த கட்சி சேர்ந்து திமுக ஓட்டு போட்டான். அதனால நாம ஏன் பிஜேபியை பயக்கணும்? இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா நமக்கு ஒரு பலம் வரும். ஆட்பலம், அதிகார பலம். அதிகார பலம் தான் பேசுது. ஆக பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னேன். நீங்க வச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த கூட்டணி பலமான கூட்டணியாக வரும்.